நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஈவிலோட ஸ்கூல்ல இருக்கோம். ஏன்னா நம்ம காஞ்சனாவே கதற அடிச்சுவேன், அருந்ததி அவங்க வீட்லயே போய் அடிச்சுவேன். இன்னைக்கு ஈவில இவன் எப்படா வந்தான் சனியை முடிச்ச கிளவி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஈவில் அண்ட் டோர் எஸ்கேப் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு ராகேஷ் 678 அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஈவில் அண்ட் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு இன்ட்ரோ பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த என்ன கேம்ல பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஈவில் அண்ட் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதே மாதிரி யார் லைக் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹாரர் கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் எல்லாம் தெரியுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் ப்ளே பண்ணி போடலாம். எனக்கு தெரியாத கேம்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணி போடலாம். சரி கேஸ், அங்கே சில கேமுக்குள்ள போயிடலாம். மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கார் கிளம்பிடுச்சு. அந்த காரில் தான் நம்மளும் நம்ம அம்மாவும் போயிட்டுருக்கோம். என்ன பண்ணா அம்மா ஸ்கூலுக்கு தட்டிட்டு போகிறாங்க. நம்ம எப்படி அம்மாவுக்கு தெரியுமா கவர்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வண்டி கார்லேருந்து ஏற போகிறோம். அம்மா வண்டி நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்தியாச்சு. ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னடா ஸ்கூல்னாலே நம்மளுக்கு அதி கலிங்குங்க. என்னடா அது ஸ்கூல் மாதிரி சொட்டுறோம். ஐயோ பெருசாக நிற்கிது. ஐயோ அம்மா ஐயோ ஆரம்பத்திலே அடிக்கிறா. சனியை முடிச்ச கறி ஆரம்பத்திலே அடிக்கிறடி நீ. பார்த்தீங்கன்னா டே 1 ஆரம்பிச்சிச்சு. பெஸ்கேப் ஆரம்பிச்சிடலாம். என்னடா அது இதுக்கு ஒரு ரைஸ் ஆகிட்டு வந்து குட்டா அடி கிளவி எழுதுக்காடி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். சோனிகாரி இது பங்கர் நல்லா தெரியும். இது ஓப்பன் பண்ணி கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூம் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஜன் கேன் எடுத்துக்குவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டால் தஸ்தர்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரே அடியாக அடிச்சு போயிடுறோம். அது இவ்வளோ பெரிய சுற்றி வச்சிருக்கா. இப்போ இந்த தூக்கி போட்டோம்னா அவங்க வருவா. அதே அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்குவோம். வரட்டும். இங்கே வேண்டாம், இங்கே போனால் அங்கேருந்து வந்து அடிச்சு போடுவா. இங்கேருந்து பார்ப்போம். இப்படி போவாள், நடந்து போவாள். ஆனா இன்னும் காணும். சுனிகரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போயிட்டாயா? இப்போ நம்ம மேலே போய் முதல்ல ஸ்கூலுக்கு கரண்ட் கொடுக்கணும் கைஸ், கரண்ட் கொடுக்கணும். அப்புறம் தான் நிறைய டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரூம் பார்த்தா கேன்டீன் மாதிரி தெரியுது, பார்த்தா அப்படின்னு தெரியுது. ஏன்னா இங்கே இருந்தால் உட்கார டேபிள், அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து கிச்சனான் இருக்குது. சரி, இங்கே தான் இதுக்குள்ள தான் ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் தான் வச்சு நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த கேபிளுக்கு தவிர மற்ற எல்லாமே இருக்குது. இங்கே கேபிள் ஞாபகம் கேபிள் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய் ஐயோ சூனிக்கரியோட சவுண்ட் கேட்குது கைஸ். வந்துட்டாலும் தெரியலையே. இப்போ வேறு கையில் வேறு அம்மாவும் பெரிய சோடா வச்சிருக்கா கோடாரி. போனோன்னா ஒரே அடியாக அடிச்சு படுக்க வச்சிருவா. ஆளை காணமே, வரலையோ. அந்த போட்டோ வரைக்கும் தள்ளிட்டு வந்தேன். இதுக்கு தான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி போவோம். நானும் பார்த்த வரைக்கும் பார்த்தேன், வர மாதிரி தெரியல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கீழே போக ஆரம்பிச்சேன் கைஸ். கீழே இங்கே தான் நான் வந்து இங்கே தான் இருக்கேன். ஓரம் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து பண்ணுவேன். எப்படி திருப்புறது? வந்துட்டாயா? என்னடா தங்கி நின்றுட்டா? சோனியோ என்னாச்சு சோனியத்துக்கு? கிளிச் ஆகிட்டியா? சூப்பர் இப்படியே ரெடி. நான் எஸ்கேப் ஆயிடுறேன். போடு. இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போய் முதல்ல கீழே போய் கேஸ் ப்ரூம்னு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அது இந்த கிளவி இந்த இதாச்சும் நம்ம சின்ன வயசு பொம்மை பண்ண தான் பார்ப்போம்ல. அந்த தோட்டம் படத்தில் கூட ஒரு சூனியக்காரி அதை வச்சு பார்த்துட்டே இருப்பா. அது பேர் தான் ப்ரூமம்மா. அதை தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த டோரில் அன்லாக் பண்ணி விட்டுருவோம். எல்லா டோரையும் அன்லாக் பண்ணியாச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது இங்கே தான் எங்கேயோ இருக்குமே, இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இல்லை அப்போனா மேலே இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதில் தான் இருக்கும், இருந்தாகணும். அடச்சாய். இதை வேறு 4 லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு ரூமில் இருக்கும். இங்கே கிளவி சூனிக்கு கிச்சன் நிட்டாவே பக்கா வச்சிடலாமா? வேண்டாம், பக்கத்தில் போனால் அடிச்சு போடுவான். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரூமை கண்டுபிடிப்போம். ப்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, அப்போனா கிடையாது, மேலே தான் இருக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூனிக்கறி கிளிச்சாவே நிற்கிறாளே, அதுதான் பெரிய பிரச்சனையே இப்போ எனக்கு. சனியை முடிச்ச சூனிக்காரி போவோம். அதனால கேஸ் அவள் கிளிச்சா என்ன பரவாயில்ல. ஆனால் அங்கே தான் கண்டிப்பாக ப்ரூம் இருக்கணும். அவள் இருக்கிற இதில் தான் போய் பார்ப்போம். அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம மறுக்கையாக தான். ஏன்னா அவள் ப்ரூம் பக்கத்துலேயே கிளிச்சா நின்றுருக்கா. ப்ரூம் மட்டும் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே போனால் தான் கிளிச்சா நின்றுக்கிறா, அடிச்சு போடுவா. நம்ம இங்கே போயிடுவோம். வந்து டோர் இங்கே ஒரு இது இருக்குது, ஓப்பன். சூப்பர், ப்ரூம் கிடச்சிருச்சு. வேறு லெவல். இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ், சீக்கிரம் போய் எஸ்கேப் ஆரம்பிச்சோன்னா. டோர் எஸ்கேப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ப்ரூமு ஒரு கீ, அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போது, டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். மெயின் டோர் எஸ்கேப் ஈவினில் இவ்வளோ ஈஸியாக மெயின் டோர் எஸ்கேப் கொடுவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கடா இந்த வழியாக போகணும். இதுக்குள்ளே போய் அங்கே ஜன்னல் இருக்கும், அதுக்குள்ளே ஏறி குதிக்கணும். நிறையா கை போகலாம் ஏறி வச்சுனா. இப்போ பார்த்தீங்கன்னா சேர் இருக்குது, அந்த சேர் மேலே ஏறி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட்ரு இருக்கும், அதை தட்டி விடணும். இந்த இதுதான்
தட்டி விடும். தட்டுறா தம்பி. என்னடா ஏய் வந்துச்சுடான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம உடைக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே தான் அந்த சாவி இருக்குது. அதனால் இந்த பாக்ஸ் வந்து மேலேருந்து கீழே தூக்கி போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறோம். போனோம். அப்படியே மேலே போய் இந்த சைடு போனால் கிழிச்சு கிளவி இருக்கா, நம்ம இந்த சைடு வருவோம். போன இந்த டோர் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாக்ஸை தூக்கி போகிறோம். அவ்வளோதான் கைஸ். சாய் வந்துருச்சு வெளியே. இங்கே ஏதோ வாட்ஸ்ஆட் இருக்குமா, உள்ள குதிச்சு போவாங்க. இல்லை சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவோம். ஏன்னா இங்கேருந்து குச்சி நம்ம வர்க்கி ஆகிட்டோன்னா ஒரு கிளை கிழிச்சு வெளியே வந்துடுவா. அப்புறம் நம்ம போன பழக்க ஆரம்பிச்சிடும் சூனியக்காரி. ஓடுறா தம்பி. இங்கே தான் கீ இருக்குமே. எங்கே என்னடா கீயை காணோம். இங்கே இருக்கா. அவ்வளோதாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவென்ட்ல டோர் சேவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃபினிஷிங் டைம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதாங்க ஃபைனல் டோர் சேவ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓடுறா ஈவென்ட்ல டோர் எஸ்கேப் மட்டும் தான் ஈஸி. மிச்சம் எல்லா எஸ்கேப்பும் நம்ம கஷ்டம். ஏன்னா சேவர் எஸ்கேப் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேன் எஸ்கேப் இருக்குது, பலூன் எஸ்கேப்பு, இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் யாரும் கமெண்ட் பண்ணிக்கலாம், இதை பண்ணி போய் ப்ளே பண்ணிகிட்டே போட்டு இருப்பேன். So guys, மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ guys. See you.